ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கோதுமை வச்சு லட்டு செய்ய போகிறோம். நம்ம சேம் சைஸ் கப்பு தான் எடுத்துருக்கோம். ஒரு கப்பு மாவு, ஒரு கப்பு சுகர். நாம் ஃபஸ்ட்டு சுகரை கரைச்சி ஒரு கம்பி பாகத்தில் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் பண்ணிட்டு சுகர் பண்ணிக்கலாம். அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம ஒரு கம்பி பதத்தில் நம்ம சுகர் பாகு பண்ணி பண்ணிக்க போகிறோம். பாகு பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாவை ஒரு கப்பில் நம்ம தோசை மாவு பதத்தில் நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் மாவு கொட்டிட்டு தோசை மாவு பக்கத்தில் கரைச்சிக்க போகிறோம். ஒரு சிட்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா தோசை மாவு பக்குவத்தில் நாம் கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுகர் பாவு தான் பார்க்கலாம். சிங்கிள் கம்பி ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கம்பி பதத்தை பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போதுமானதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கலருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகர் பாவில் நாம் பொரிச்சதை போட்டுடலாம். கொஞ்சம் 2 மினிட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஊட்ட பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முத்தாக இருக்குது பாருங்கள் இந்த பூந்தி. நம்ம ஃபஸ்ட்டு டைம் கலர் போடலைங்க. நம்ம மஞ்சள் தூள் கலர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம மஞ்சள் தூள் தான் யூஸ் பண்ணுவோம், ஸ்வீட்டாக இருந்தால் கூட. இப்போ பாருங்கள், இது பொரிஞ்ச உடனே நாம் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்துருவோம். ரொம்பவே ப்ரௌனிஷ் ஆக்க விட வேண்டாம். கொஞ்சம் சாஃப்டாகும் போதே நாம் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்சு சுகர்லேருந்து ஊறிட்டு நாம் இந்த பாத்திரத்தை வச்சுக்கிறோம். இப்போ கொஞ்சம் சுகர்லேயே ஊறிருக்கு. இப்போ லாஸ்ட்டு பேட்ச் கொஞ்சம் அப்படியே விட்ருக்கோம். இது நம்ம மிக்சியில் அரைக்கும் போது பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுமாரி விட்டாலும் பயப்பட வேண்டாம். நம்ம அதை ஆன பிறகு பொரிஞ்ச உடனே எடுத்து மிக்சியில் ஒரு ஓட்டி அதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோதுமை மாவில் செய்யும்போது அதே டேஸ்ட்டு கடல மாவில் செஞ்ச அதே டேஸ்ட்டு தான் இருக்குங்க. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. யாருமே நம்ம ஃபேமிலிக்கு யாராவது கொடுக்கும்போது அவங்க கடல மாவு லட்டு தான் நினைப்பாங்க ஒழிய இது கோதுமை மாவு லட்டுன்னு யாராலும் கண்டுபிடிக்கின்ற டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். ஒரு ஜாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம நைஸாக கொரகொரன்னு அரைச்சி வந்துருக்குறோம். நைஸாக இல்லைங்க, கொரகொரன்னு அரைச்சிருக்கிறோம். நைஸாக அரைச்சாலும் தப்பு இல்லை, கொரகொரகு அரைச்சிருக்கேன் நான். இப்போ நம்ம நட்ஸை ஆயிலில் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம பாதாமை சைஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. நாம் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரியும் பாதாமும் போட்டிருக்கோம். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகுதுங்க. கோல்டன் கலர் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். நாம் பூந்தி எல்லாமே அதில் தட்டில் மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்ச நட்ஸை இதில் கொட்டிக்கலாம். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டேஸ்டான முறையில் நாம் கோதுமை மாவில் லட்டு செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே சுவையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாம் அது ஒரு முறை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது, டெலிஷியஸாக இருக்குது. நான் இதை புட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் கலர் எதுவும் போடலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி எவ்வளோ சுவையாக இருக்குங்க.
நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.